வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரா புட்டு ரெசிபி. இதுக்கு நாங்கள் 1 கிலோ அளவுக்கு சொராவை தோல் உரித்து வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் பெரிய பால் சொரா வாங்கியிருந்தோம், கடையிலே தோல் உரித்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. பூண்டு, ஒரு பெரிய பூண்டு, ஃபுல் பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ரெசிபி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சொரா புட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கேஸில் ஆன் பண்ணி கொளுத்தி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ண அப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சப்பறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க சொராவை எடுத்து அதில் போட்டுருங்க. சொராவில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நாங்கள் தோல் உரிச்ச சொரா வேறு வாங்கியிருக்கோம். 5 நிமிஷம் அதில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இந்த மாதிரி சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே அரை டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்கோம். ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா 4 சொல்லியிருந்தாலே அதை கீறி வச்சதை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 4 வெங்காயம் சொல்லியிருந்தீங்களா பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துடுறோம். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா சொரா புட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி வாசனை வராது. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கவுச்சி வாசனை குறையும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த கிளாஸி லுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் இல்லையா சொரா, அதை எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். கூடவே நாங்கள் இந்த எலும்பெல்லாம் நிறைய ஆட் பண்ணுவோம். எலும்பு இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம். எலும்பு தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த சொராலியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா கோபுரமாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சொராவில் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சொராவில் உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் ஏறி இருக்கும். நீங்கள் வதக்கும் போதும் போடலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்னா இந்த சொராவை எடுத்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் கண்ணாடி படம் வந்தோடனே எடுத்து நம்ம இந்த பிசைஞ்சு வச்சுருக்க சொரா ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்கணும். அந்த சொராவை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ திருப்பி இந்த ஸ்மெல்லே இருக்காது. ஏன்னா எப்பயுமே சீ ஃபுட் வாங்கினீங்கன்னா இந்த கவுச்சி நாற்று அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கணுன்னே நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோங்க. அது ஒன்றும் இல்லை, முட்டை. ஒரு 2 முட்டையை நாங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த முட்டையை ஆட் பண்ணுறதால சொரா புட்டு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த முட்டையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டையில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்தோடனே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணுறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம சொரா புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானில் இருக்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.